சாந்தி. 10/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் இசைத்தட்டு பாடல்கள் அனைத்தும் சஞ்சீவினி மூலிகையை போன்றன. அப்பாடல்களை இசைப்பதன் மூலம் சோர்வடைந்த உணர்வுகள் அனைத்தும் அகற்றப்படும். கேள்வி: உங்கள் ஸ்திதி ஏன் சீர்குலைகின்றது? உங்கள் ஸ்திதியை சிறந்ததாக வைத்திருப்பதற்கு நீங்கள் என்ன வழிமுறையை கையாளுவீர்கள்? பதில்: 1. நீங்கள் ஞான நடனத்தை ஆடுவதற்கு பதிலாக வம்பளத்தலில் உங்கள் நேரத்தை வீணாக்குகின்றீர்கள். இதனாலேயே உங்கள் ஸ்திதி சீர்குலைகின்றது. 2. நீங்கள் மற்றவர்களை சந்தோஷமற்றவர்களாக்கும் போது உங்கள் ஸ்திதி பாதிக்கப்படுகின்றது. நீங்கள் மிக இனிமையானவர்களாக இருந்து நினைவில் நிலைத்திருப்பதில் முழுமையான கவனத்தை செலுத்தும் போது உங்கள் ஸ்திதி சிறந்ததாக அமையும். இரவில் நித்திரைக்கு செல்லும் முன்னர் குறைந்தது அரை மணித்தியாலமாவது நினைவில் நிலைத்திருங்கள். பின்னர் நீங்கள் காலையில் விழித்தெழுந்ததும் மீண்டும் நினைவில் அமர்ந்திருங்கள். இது உங்கள் ஸ்திதியை சிறந்ததாக வைத்துக் கொள்ளும். பாடல். அமிர்த வேளையிலே எனது மனக்கதவிற்கு வந்தது யார்? ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. பழைய குப்பைகள் மீதுள்ள உங்கள் பற்றுக்கள் அனைத்தையும் அகற்றுங்கள். தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றி உங்கள் பற்றை முடித்து விடுங்கள். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக வாழுங்கள். 2. இந்த இறுதி பிறவியிலே கடவுளை உங்கள் வாரிசாக்கி அவரிடம் உங்களை அர்ப்பணித்தால் மாத்திரமே நீங்கள் 21 பிறவிகளுக்கான உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். தந்தையை நினைவு செய்து சேவை செய்யுங்கள். உங்கள் போதையை பேணுவதுடன் உங்கள் பதிவேடு சீர்குலையாத வகையில் அதில் கவனம் செலுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு பரோபகாரமான சேவையாளராகி அதீந்திரிய சுகம் என்ற ரூபத்தில் அதன் உடனடி பலனை அனுபவம் செய்வீர்களாக. சங்கம யுகத்தில் நீங்கள் செய்த செயல்களின் பலனை சத்திய யுகத்தில் பெறுவீர்கள். ஆனால் இங்கே தந்தைக்கு சொந்தமாக இருக்கும் ஆஸ்தியின் நடைமுறையான உடனடி பலனை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் சேவை செய்யும் போது அதற்கான சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். நினைவில் இருந்து தன்னலமற்ற முறையில் சேவை செய்பவர்கள் நிச்சயமாக அந்த சேவைக்கான நடைமுறையான உடனடி பலனை பெறுகின்றார்கள். நடைமுறையான உடனடி பலன் என்பது உங்களை என்றும் ஆரோக்கியமானவர்கள் ஆக்கும் புதிய பழமாகும். யோகி யுக் நிலையில் இருந்த வண்ணம் மிகச் சரியான சேவை செய்வதன் பலன் சந்தோஷம், அதீந்திரிய சுகம் மற்றும் இலேசாகவும் ஒளியாகவும் இருக்கும் அனுபவத்தை பெறுவதும் ஆகும். ஸ்லோகம். விசேடமான ஆத்மா என்பவர் தனது நடத்தையினூடாக ஆன்மீக ராஜரீகத்தின் பிரகாசத்தினதும் போதையினதும் அனுபவத்தை கொடுப்பவர் ஆவார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.